வணக்கம் திருவேங்கடம். இன்றைக்கி 30/12/2024 காத்தால ஒரு 7-10 மணி. தூயமல்லி தமிழ்நாடுடைய பாரம்பரிய ரகத்தில் இதுக்கும் ஒரு நல்ல பேர் இருக்குது, தூயமல்லி. ஓகேங்களா? மல்லின்ற போல் என்ற பேரில் மல்லிப்பூ போல் கலர் இருக்கும், முத்து முத்தாக இருக்கும். அதே போல் பாரம்பரிய ரகத்தில் இது முதன்மையானது இது. ஓகேங்களா? அதாவது தூயமல்லி அரிசி, தூயமல்லி நெல் சாகுபடி. மொத்தம் 135 நாள் பயிர் இது. மொத்தம் ஆயுட்காலம் இன்றைக்கி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 94 நாள், 94லேருந்து 95 நாள் வரும். இது பார்த்திங்கன்னா 26/9/2024 26/9/2024 அப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம பயிரிட்டோம். ஆனால் இது பார்த்திங்கன்னா நேரடி நெல் விதைப்பு, அதாவது கையாலே நெல் விதைச்சோம், அதாவது விதைப்பாடுன்னு சொல்லுவாங்க இதை. அது பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மிச்சம் பார்த்திங்கன்னா சைடில் விட்டு அந்த நாற்றுங்களை எடுத்து இந்த பக்கமாக வச்சுருக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதனுடைய வயது பார்த்திங்கன்னா 95 நாள் கணக்கு வச்சுப்போம். கது வர ஆரம்பிச்சிச்சு, முத்த ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் கொஞ்சம் பரவலாக ஆகுது. எல்லாம் இன்னும் ஒரு 25 நாளில் இது அறுவடைக்கு தயாராகிடும். உடல் உள்ளுறுப்புகளுக்கு ஏற்ற அரிசி. இதனுடைய பதிவுங்களாக நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இதை சாப்பிடணுன்ற எண்ணம் கண்டிப்பாக வரும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குற அரிசி இது. அதே போல் பார்த்திங்கன்னா உடல் உள்ளுறுப்புகளை சரி செய்யும். உடல் உறுப்புகளை சரி செய்யும் போது என்ன ஆகும்னா, இது அந்த உறுப்புகளே இளமையாக ஆக்கும். உடல் உள்ளுறுப்புகளை இளமையாக ஆக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த இளமை நம்மளுக்கு ஒரு உற்சாகத்தையும் அந்த வெளிப்பாடு முகத்திலே தெரிய சொல்லுவாங்க. உங்களுடைய ஸ்கின்னு, புறத்தில் தெரிகிற ஸ்கின்னு, ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே இளமையாக ஆக்கும்னு சொல்லுவாங்க. நிறைய ஆர்டிக்கல் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் உள்ளுறுப்புகளை சரி செய்யுது. பெண்களுக்கு ஏற்ற அரிசி. நீங்கள் தொடர்ந்து அந்த வயது உடைய பெண்கள் இதை சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு உடலில் உள்ளுறுப்புகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா லேடிஸுக்கு முக்கியமாக அந்த கருத்தரிப்பு, அடுத்த பார்த்திங்கன்னா அந்த மெனோபாஸு, இந்த இஷ்யூஸு கூட சால்வ் ஆகுது. அது உடல் உறுப்புகளை சரி செய்யும் போது என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கின் க்ளோ ஆகும், கொஞ்சம் பளிச்சுன்னு என்ன முகம் தெரியும். பெண்கள் கண்டிப்பாக இதை சாப்பிட்ணும். அதே போல் இளம் பெண்கள், பருவம் அடைந்த பெண்கள், இது ரொம்ப அற்புதமான அரிசி. நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ கிளைக்கமிக்ஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த அரிசி இதில் இருக்குது. இதை கஞ்சி வச்சு கொடுக்கலாம். அதே போல் சாப்பாடாக சாப்பிட்லாம், மத்தியான உணவு எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. இதை தூயமல்லி வெள்ளை அரிசி, வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும், முத்து முத்தாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரிய அரிசி எடுக்கும்போது இது நிறைய மருத்துவ குணமும் உடம்புக்கு நல்லதை மட்டுமே செய்யும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த ஒட்டு ரகத்துலேருந்து வெளில வரணும். நீங்கள் நான் சொல்கிறேன், இதை பதிவை பார்த்துட்டு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்களேன், இதனுடைய மகத்துவமே வேறு. ஓகேங்களா? அதனால் எல்லோரும் இந்த தூய அரிசி பயன்படுத்தி அதனுடைய மருத்துவ குணத்தை அனுபவிக்கணும். ஓகேங்களா? மருத்துவ குணம் உடல் உள்ளுறுப்புகளை சரி செய்யும் போது என்ன வகையான பிரச்சனை இருந்தாலும் அது சரி செய்ய நம்மளுக்கு தெரியாது. அதனுடைய வெளிப்பாடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு முகத்தில் தெரியும். தோல் சுருக்கெல்லாம் கம்மியாகும். அதாவது இந்த முதுமையை தள்ளி போடும், இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால். ஓகேங்களா? இதுவும் அதே மாதிரி 95 நாள் ஆகுது இந்த பயிரினுடைய வயதும். மொத்தம் ஆயுட்காலம் 135 நாள். ஸோ இன்னும் ஒரு 30 நாளில் இதுவும் அறுவடைக்கு தயாராகிடும். ஏன்னா 1-2 கதிர் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எல்லாம் பரவலாக அறுவடை வரத்து இன்னும் 30 நாள் தாராளமாக ஆகிடும். இப்போ இந்த பயிரை பாதுகாக்க தான் இப்போ எங்களுக்கு இருக்க சேலஞ்சு. இந்த பொதாது வழியாக பன்னிகள் நிறைய வரும். அதுதான் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னு தெரில. ஏன்னா ஒரு வாட்டி இறங்குச்சுன்னா இந்த தண்ணியில் என்ன ஆகுனா, அது பிறண்டி எடுக்கும்போது என்ன ஆகுனா அந்த செடியை படுக்க வச்சிடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த வாட்டி கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வேலி போட்டிருக்கோம். ஓகேங்களா? இந்த வேலி போட்டு எப்படியும் ஒரு 40 நாள் ஆகிருக்குங்க.
இது வரைக்கும் எந்த சேதாரமும் இல்லை. இப்போ அதான் பிளான் பண்ணியிருக்கேன். இன்னும் அடுத்த பக்கம் நான் போட்டு வந்து காப்பாற்றினா தான் இந்த பயிரை வந்து நான் வந்து அதோட பண்ண முடியும். இங்கே வந்து என்ன ஆகுன்னா, அதுவும் அந்த கதிரை சாப்பிட்டா போல் தெரில, படுக்க வச்சு அது விளையாட்டு போயிடும். இது ஒரு ப்ளே கிரவுண்ட் போல் அவங்களுக்கு, சரிங்களா? இந்த வாசனைக்கு எப்படியோ வந்துடுறாங்க. அதே போல் பட்சிகளுக்கும் இது வந்து நிறைய உணவு கொடுக்குது. இங்கே தான் வராங்க அவங்க. ஏன்னா விஷம் இல்லாத உணவு நல்லா தெரியுது. அக்கம் பக்கத்தில் யாரும் இந்த போகத்தை வந்து பயிர் செய்யலை. நேரம் இங்கே தான் வராங்க. அவங்களாம் சாப்பிட்டு போய் மிச்சம் தான் நம்ம அதோட பண்ணுறோம். இந்த அளவுக்கு இந்த பன்னிக்கு வந்து பன்னிக்கிட்டேருந்து காப்பாற்றி இந்த அளவுக்கு முன்னேற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த வெள்ளை கலர் நூலுக்கு வந்து வெள்ளை கலர் இதுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் பயப்படும் சொல்லுவாங்க. நான் கம்பி போட்டால் கூட அதை தள்ளி விட்டு உள்ளே வந்துடும். 45 நாளாக வந்து இது வரைக்கும் இன்னும் உள்ளே வரல. அதே ஒரு பெரிய வெற்றி. ஆனால் முழுமையான வெற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த அறுவடை பண்ண பிறகு எங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி பண்ணுறன்றதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்தான். ஓகேங்களா? இந்த சொசைட்டிக்கு நம்ம ஏதோ ஒன்று செய்கிறோம். ஓகேங்களா? அதுவும் இயற்கை முறையில், ரசாயன கலப்பே இல்லை. மற்றவங்களாம் பார்த்து வந்து இப்போதைக்கு என்னை என்ன குறை சொல்லியிருக்காங்க, ஈல்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. அவள் தான். ஓகேங்களா? மற்றபடி வந்து நம்ம வந்து கீழும் அடி உரமும் நம்ம ரசாயனம் போடுறது கிடையாது, மேலே தெளிக்கிறதும் ரசாயன உரம் போடுறது கிடையாது. அது இல்லாத இந்த அளவுக்கு ஓரளவுக்கு காப்பாற்றின வரோம். ஒவ்வொரு வாரமும் நம்மளுக்கு சேலஞ்சஸ் தான். புது புது நோய்கள் வரும். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி காப்பாற்றி எடுத்துன்னு வர்றது தான் பெரிய சேலஞ்சர். இப்பயே வந்து நிறைய இப்போ என்னன்னா இதிலே வந்து நிறைய எலி வந்து வெட்டி அந்த பயிரை வந்து கட் பண்ணுவார். அந்த நெல் சாயும் போது அந்த நெல்லை வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேலை நடந்துன்னு இருக்குது. பாப்பா அடுத்தடுத்த பதிவில் வந்து நம்ம உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். இந்த எலியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாங்கள் மீன் அமிலம் கதைச்சி இது பண்ணும் போது அந்த மீன் அமிலனுடைய வாடகைக்கு வந்து ஓதக்கையில் வந்து வராது. இந்த மாதிரி காப்பாற்றுறோம். பாப்பா இன்னொரு 20-25 நாளில் வந்து நம்ம இதை அறுவடைக்கு பண்ணி அதுக்கடுத்து கொஞ்சம் காத்திருப்பு காலம், நெல் காத்திருப்பு காலத்துக்கு அடுத்தது நம்ம வந்து ரைஸ் மில்லுக்கு அனுப்பிச்சு ரைஸாக எடுக்கிறோம். அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த பாரம்பரிய இதெல்லாம் வந்து கொஞ்சம் மீட் எடுக்கிறோம். அதுக்கு முக்கியமாக வந்து நம்ம வந்து நம்மாழ்வாருக்கும் நெல் ஜெயராமன் ஐயாவுக்கும் வந்து நம்ம நன்றி தெரிவிக்கணும். அவங்களுடைய பதிவு சோஷியல் மீடியாவில் வருது. அவங்களுடைய வந்து வகுப்புகள் தான் வந்து எங்களை போல் மனிதர்களே வந்து உருவாக்கிச்சு. என்னை போல் நிறைய மனிதர்கள் வந்து இயற்கை விவசாயத்தை நாடத்துக்கு காரணமும் நம்மாழ்வாரும் நெல் ஜெயராம் ஐயா தான். இது இன்னும் சிறப்புனா இதை பார்க்கும் போது இன்னும் நிறைய இளைஞர்கள் வந்து இன்னும் ஆர்வத்தோடு வரணும். இந்த பாரம்பரிய ரகத்தெல்லாம் மீட்டணும் என்று இந்த மூலிமா தெரிவிச்சுக்கிறேன். திருவேங்கடம் துக்காராம் வர்மா, ஆக்கூர் கிராமம், அனகாவூர் ஒன்றியம், செய்யார் வட்டம், திருவண்ணாமலை மாவட்டம். கைபேசி எண் வந்து பார்த்திங்கன்னா 9080462851. அடுத்தடுத்த பதிவில் உங்கள்கிட்ட விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். தூய மல்லி அரசினுடைய சிறப்புகளை பற்றி இன்றைக்கி பார்த்தோம். அதாவது வயல்லேருந்தே பார்த்தோம். இதில் ஒரு திருப்தி. நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். நன்றி.